வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம். இன்றைய பதிவில் நாம் தெய்வத்திற்கு படையல் எப்படி முறையாக வைப்பது என்பதனையே பார்க்க போகிறோம். தெய்வத்திற்கு படையல் வைப்பது தானே என்று சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். தெய்வத்திற்கு படையல் வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாகவும் நன்மை அளிப்பதாகவும் இருக்கின்றது. எனவே தெரிந்து கொண்டு படையல் வையுங்கள். அதேபோன்று ஒரு சில நபர்கள் மந்திரம் உச்சாடனம் செய்து தெய்வத்தை அழைத்து உபாசனை செய்வதற்கு மந்திரத்தை ஜெபித்து தெய்வத்தை வரவழைத்து விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு முறையாக படையல் வைப்பது எப்படி என்பது தெரியாமல் அந்த தெய்வமானது அவர்களுக்கு உதவாமல் இருந்து கொண்டு ஏதேனும் ஒரு சில வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கும். முழுமையாக அவர்களை ஆட்கொண்டு முழு ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு அளிக்காது. அதனை எல்லாம் பெறுவதற்காகவே இந்த பதிவு. முதலில் நீங்கள் தெய்வத்தை மாந்திரீக வழியில் அழைப்பது தவறாகும். ஆனால் மந்திரத்தை உச்சாடனம் செய்யுங்கள். ஆனால் முழுவதுமே மந்திரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது நீங்கள் அது ஒரு தெய்வம் என்று நினைத்து மந்திரம் ஜபம் செய்யாதீர்கள். என் தாயை நான் அழைக்கின்றேன், என் தந்தையை நான் அழைக்கின்றேன் என்று ஒரு பாசத்துடன் சேர்த்து மந்திரம் ஜபம் செய்யும் பொழுது உங்களுடைய மந்திரமானது அதிவிரைவாக வேலை செய்வதுடன் நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்கின்றீர்களோ அந்த தெய்வமானது உடனடியாக உங்களிடம் வந்து சேரும். நீங்கள் முழுவதும் மாந்திரீக ரீதியாக தெய்வத்தை அழைக்கின்றீர்கள் என்றால் அந்த படையல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு சிறு குறையும் இருக்கக்கூடாது. எப்படி அந்த தெய்வத்திற்கு இருக்க வேண்டுமோ, அதாவது ஒரு சில தெய்வங்களுக்கு பால் பழம் போன்ற சில பொருட்கள் வைத்தாலே போதும். ஆனால் இன்னும் ஒரு சில தெய்வங்களுக்கு உதிரச்சோறு, இரத்தம், கல் போன்ற விசேஷ படையல்கள் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தெய்வமானது முழுமையாக வரும். ஆனால் நீங்கள் தாய் தந்தை என்று நினைத்து அழைக்கும் பொழுது நீங்கள் மனப்பூர்வமாக எந்த படையலை நீங்கள் வைத்தாலும் அந்த படையலை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது ஒரு சிறு கைப்பிடி அளவு சர்க்கரை அல்லது வெல்லம் அல்லது பொரி போன்ற உங்களால் முடிந்த அளவு படையல் வைத்தாலே உங்களுக்கு அந்த பரிபூரண சக்தியானது கிடைக்கும். ஆனால் நீங்கள் மன விருப்பம் இல்லாமல் எத்தனைதான் 1000 செலவு செய்தும் நீங்கள் படையல் வைத்தால் அந்த மனப்பூர்வ ஆசியானது உங்களுக்கு கிடைக்காது. அதாவது நீங்கள் தெய்வத்தை தாய் தந்தையாக நினைத்து மனப்பூர்வமாக நீங்கள் படையல் வைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு தெய்வத்தினுடைய ஆசி முழுவதும் கிடைக்கும். எனவே தெய்வத்தை எப்பொழுதும் தாய் தந்தையாக நினைத்து நீங்கள் வணங்கினால் அனைத்து நலன்களையும் பெறலாம். இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.